இன்டர்நெட் அப்படின்றது இந்த காலத்துல ரொம்பவே பொதுவான விஷயம். இப்பல்லாம் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இல்லாம யாரும் வாழ முடியாது அப்படின்ற காலகட்டத்தை நோக்கி நம்ம வந்துட்டு இருக்கோம். ஒரு 10 நிமிஷம் ஆண்ட்ராய்ட் ஃபோன் நம்ம கையில இல்லைனாலே நம்ம பிரெயினே ஸ்டாப் ஆயிடுது. ஃபோன் கையில இல்லைன்னா நின்றுடுது, இந்த உலகமே நின்றுடுற மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபீல் ஆகுது. பர்சனலாக ஐ ஃபெல் தட் என் ஃபோன் டிஸ்பிளே போனதுக்கப்புறம் அந்த ஃபோனை நடுவில் வச்சு 1 மணி நேரம் ஊற்று அந்த ஃபோனே தான் பார்த்துட்டு இருந்தேன், எதுவுமே பண்ணல. ஸோ ஃபுல்லாக எனக்கு பிளாங்க் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இப்போ சோஷியல் மீடியா, ஃபோன், இன்டர்நெட் எல்லாமே இருக்குது. ஸோ நான் ஏன் இன்டர்நெட் பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, இந்தியாவில் ஒரு பெரிய நிறுவனங்கள், 2 பெரிய நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஜியோ அண்ட் ஏர்டெல். ஸோ இப்படி இருக்க காலகட்டத்தில் குறுக்கல ஒன்று வந்தால் அப்படி வந்திருக்கிறது தான் புதிய ஒரு நிறுவனம். அது என்ன நிறுவனம், எப்படி நம்ம சேவை வழங்க போகுது, என்ன மாதிரியெல்லாம் இருக்க போகுது, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கும், எப்போ இந்தியாவுக்கு வரும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகுது. அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலுக்கு முதல் முறை வரீங்க அப்படின்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெடி மேட்ச் ஸ்டார்ட். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. நான் உங்கள் கண்மணி தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இன்டர்நெட் அப்படிங்கிறது ரொம்பவே இன்றியமையாத விஷயம். நம்ம இந்த உலகத்தோட எந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கினாலும் நம்ம கையில் இருக்க இந்த மொபைல் ஃபோனே போதும் அப்படின்ற அளவுக்கு காலம் மாறி போச்சு. ஸோ 2G ஆரம்பிச்சு 3G 4G 5G அளவுக்கு கொண்டு வந்து நின்றுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் நிறைஞ்ச இந்த வேர்ல்டில் அடுத்ததாக ஏர்டெலுக்கும் ஜியோக்கும் ஒரு பெஸ்ட்டான போட்டியாக இருக்கும்னு கண்டிப்பாக நினைக்கிறேன். ஏன்னா நடுவில் பிஎஸ்என்எல் வந்தது, 5G கொடுக்க போகிறேன்னு சொல்லிச்சு, டாப் ரேட்டில் இருக்கும், விலைலாம் கம்மி, 5G வரப்போகுதுன்ற மாதிரி இருந்தாலும் அதோட டேட்டான்னு பார்க்கும்போது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குன்றது நான் கேள்விப்பட்டேன். ஸோ பட் இப்போ புதுசாக ஒன்று வரப்போகுது. எனக்கு இதை பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, ஆல்ரெடி அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கும் எலான் மஸ்க்கும் சண்டை. இந்த டைமில் பிரதமர் மோடி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, எலன் மஸ்கோட ஸ்டார்லிங்க் அப்படின்ற நிறுவனம் இந்தியாவில் வரத்துக்கான அனுமதியை பிரதமர் மோடி கொடுத்துட்டாரு. ஸோ இந்தியாவில் ஸ்டார்லிங்க் வரப்போகுது. என்னடா அது ஸ்டார்லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேட்டலைட் மூலமாக நம்மளுக்கு இன்டர்நெட் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த இன்டர்நெட் வேர்ல்டில் உள்ள எந்த மூலைக்கு போனாலும், இந்தியாவில் உள்ள எந்த மூலைக்கு போனாலும் இந்த இன்டர்நெட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் எல்லாருமே சொல்கிறான் இங்கே இருக்க போரூர்லேயே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி பேசினாலும், இது சேட்டலைட் மூலமா வரதுனால ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற அளவுக்கு தான் ஸ்டார்லிங்க் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் முதற்கட்ட அனுமதியாக பிரதமர் மோடி இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு ஓகே சொல்லிட்டாரு. ஸோ இப்போ இந்தியாவுக்குள்ளே வரதுக்கு ஆல்ரெடி ஒரு நிறைய காம்படிஷனான இருக்கிற ஒரு ஃபீல்ட். ஸோ அந்த மாதிரி வந்த 2 நிறுவனங்கள் தான் ஜியோ அண்ட் ஒன்வெப். இந்த 2 நிறுவனத்துக்கிட்டையுமே இணைஞ்சு தான் இப்போ ஸ்டார்லிங்க் நிறுவனம் செயல்பட போகுது. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் கிட்டையுமே ஒரு கடிதத்தை கொடுத்துருக்காரு ஸ்டார்லிங்க் நிறுவனம். ஸோ என்னன்னா, லெட்டர் ஆஃப் இன்டென்ட் அப்படின்ற ஒரு முதற்கட்ட அனுமதிக்காக டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த லெட்டர் போயிருக்கு. என்னதான் முதற்கட்ட அனுமதியை வாங்கினாலும் இந்த இடத்துல அனுமதி வாங்குறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுக்கு இவர் கொடுக்க போகிற இன்டர்நெட் சேட்டலைட் மூலயமா வரப்போகுது. ஸோ அதனால் ஆல்ரெடி ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற நிறுவனம் இதற்கான வேலையை பார்த்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்தியாவில் இந்த விஷயம் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்பேஸ், அதாவது நேஷனல் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அண்ட் அத்தாரைசேஷன் சென்டர் அப்படின்ட்டு இந்தியாவில் ஒரு நிறுவனம் இருக்குது. இந்த நிறுவனம் கிட்ட அனுமதி வாங்கினாதான் இதற்கான மேற்கொண்ட வேலைகள் எல்லாமே இந்தியாவில் பண்ண முடியும். இந்த அனுமதி ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ வேலைகள் இருக்கிற இந்த ஒரு விஷயத்தில் ஸ்டார்லிங்க் நிறுவனம் எப்போ இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃபீஷியலாக இன்னும் இந்த நாளில் தான் இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படின்றது தெரியவே இல்லை. ஸோ அஃபீஷியல் டேட் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை, ஆனால் அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர அப்ராக்சிமேட்டாகவும் என்ன ஏதுன்றது பொதுவான இன்ஃபர்மேஷன் வரல. இருந்தாலும் இதோட பேசிக் முதல் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, 2022 ஸ்டார்லிங்க் நிறுவனம் பிரதமர் மோடி கிட்ட அனுமதிக்காக 2022 பேசிட்டு இருந்து இப்போ மே 7 தான் இவங்களுக்கு இதுக்கான அதிகாரப்பூர்வ அனுமதி கிடைச்சிருக்கு. இதே மாதிரி ஆல்ரெடி அமேசானோட குய்பர் அப்படின்ற நிறுவனம் இந்த மாதிரி சேட்டலைட்லேருந்து எடுக்கிறதுக்காக பெர்மிஷன் கேட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறாங்க. ஸ்டில் நவ் இவங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கல. பட் ஸ்டார்லிங்க் நிறுவனம் இந்த அடுத்த கிட்ட பெர்மிஷன் கேட்கும் போது ஒரு 15 to 20 நாளுக்குள்ள அவங்களுக்கு கிடைச்சிரும்பா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. எதனாலயா இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகத்தை நான் லாஸ்ட்டாக சொல்லி இந்த வீடியோ முடிக்க விரும்புகிறேன்.
இந்த ஆண்டோட ஸ்டார்டிங்லேயே இந்த சேவையை தொடங்குறதுக்கு தான் இந்தியாவில் இந்த முயற்சி எடுக்கப்பட்டது. ஸோ பிக்கஸ்ட் நெட்வொர்க் பார்த்தீங்க அப்படின்னா அம்பானியோட ஜியோவும் ஒன்வேவ் நிறுவனம் தான். இந்த 2 நிறுவனத்துக்கூட தான் இவங்க இணைஞ்சு செயல்பட போகிறதாகவும் சொல்லியிருக்கு. இதெல்லாம் ஓகேப்பா. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏர்டெலுக்கு 350 ரூபா, ஜியோக்கு 400 ரூபா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விலைப்பட்டியலை வச்சிருக்காரு. இவரோட விலைப்பட்டியல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $10, அதாவது இந்திய மதிப்பீட்டில் 850 ரூபாய். எனக்கு இந்தியன் மார்க்கெட்டில் இது ஓகேவான ப்ரைஸாக சொல்கிறாங்க. பட் எல்லாராலையும் இந்த ப்ரைஸை வாங்க முடியுமா? இது எப்படிப்பட்ட ப்ரைஸ், மாதத்துக்கா வருஷத்துக்கா அப்படின்ற நிறைய குழப்பங்கள் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸ் பெட்டரான ப்ரைஸாகவும் சொல்லப்படுது. அண்ட் அன்லிமிட்டெட் டேட்டா கொடுக்கறதுக்கான சான்ஸுமே நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை 850 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் டேட்டா கொடுத்துட்டாரு அப்படின்னா SpaceX நிறுவனம், அதாவது ஸ்டார்லிங்க் நிறுவனம் ஒரு பயங்கரமான போட்டியில் வந்துடும். அண்ட் மோரோவர் அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டார்கெட்ஸும் இருக்குது. ஸோ 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை பிடிக்கணும் அப்படின்றது தான் ஸ்டார்லிங்க் நிறுவனத்தோட ஒரு முக்கியமான டார்கெட்டாக இருக்குது. ஸ்டார்லிங்க் நிறுவனம் இங்கே ஒரு ஹை ஸ்பீடான நெட்வொர்க் வரதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கு. ஆனால் இது பாசிபிள் ஆகுமா? ஏன்னா இங்கே ஆல்ரெடி தரை வழியான ஃபைபர் அண்ட் கேபிள் மூலியமாக தான் நம்மளுக்கு இன்டர்நெட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ப்ரொவைட் பண்ணும் போதே நிறைய தரங்கங்கள் ஏற்படுது. ஸோ அதெல்லாம் மியூர் பண்ணி நெட்டு ஹையாவோ லோவாவோ அப்படி போக்கிட்டு இருக்கு. சேட்டலைட் அண்ட் தரை வழியாக இந்த ஒரு சோர்ஸ் நடக்க போகுது. ரெண்டுமே டைரக்டாக அனுப்புறது மூலயமா இந்த பாரம்பரியமாக ட்ரெடிஷ்னலாக இருக்க ப்ராட்பேண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தின் மூலயமா தான் இந்த நெட்வொர்க்கை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்படி ப்ராட்பேண்ட் மூலிமா வரதுனால நிறைய பிரச்சனைகளையும் அந்த நிறுவனங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் கடந்து சேட்டலைட் மூலயமா நம்மளுக்கு இந்த இன்டர்நெட்டை கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. அண்ட் அந்த மாதிரி ஒரு வழியாக வந்துடுச்சு அப்படின்னா இன்டர்நெட் உலகத்துக்கே இது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமையும் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஸ்டார்லிங்க் நிறுவனம் இங்கே வந்தால் என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். நான் கடைசியாக கேட்குறோன்னு சொன்ன கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்புக்கும் எலான் மஸ்க்கும் அங்கே சண்டை. இந்த டைமில் இங்கே ஓகே பண்ணும் போது இந்தியாவில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே பார்க்கும் போது எழுந்தது. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கேள்வி வருது அப்படின்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கண்மணி ஆகிய என்னோட நீங்கள் தொடர்பில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கனெக்டடாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட வாட்ஸ்அப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் போன்ற எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் அங்கே பார்த்து எனக்கான சப்போர்ட்டை நீங்கள் அங்கேயும் தெரிவிக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கண்மணி. பாய்.